LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரன் வரவேற்பது நான் உங்கள் ஓவியம் சகத்துள்ள அப்பா. நீங்கள் நம்ம என்ன டோட்டல் பார்க்க போகிறோம்னா பிளெண்டரில் ஒரு 3D மாடலிங் டோட்டல் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் கண்ணாடி டம்ளர் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா சிம்பிளாக இருக்குது கண்ணாடி டம்ளர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இதில் வந்து கொஞ்சம் இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நான் இது எதுக்கு செய்கிறேன்னா, நான் வந்து ஆக்சுவலாக ஒரு 3D மாடலிங் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது சேல்ஸுக்காக ஒரு பார் 3D மாடல். ஸோ அந்த இதுக்கு கொஞ்சம் டம்ளர்லாம் தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர் நான் இது வச்சுருக்கேன், இங்கே நார்மல் டம்ளர். இதே மாதிரி இன்னொரு ஒரு டம்ளர் டெக்ஸ்சர் டம்ளர் வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்காக நான் ஒரு டம்ளர் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இதை உங்களுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் இஸ் குடிப்பழக்கம் உடல்நலத்திற்கு கேடு. ஓகே, அதையும் நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் ஃபார் 3D மாடலிங்காக மட்டும்தான் நான் பண்ணுறேன். எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. உடனே அப்படி கணக்கு போட்டுறாதீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கோ டு தி டுட்டோரியல். இப்போ நான் ஃபஸ்ட் இந்த டிஃபால்ட் கியூபை தூக்கிடுறேன். எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஓகே, இதில் கேமரா மட்டும் இருக்கட்டும், லைட் இருக்கட்டும். ஒரு புது கலெக்ஷன் ரெடி பண்ணுறேன். இதில் நான் வந்து ஒரு சிலிண்டர் ஒன்று வைக்கிறேன். சிலிண்டருக்கு வந்து வெர்டெக்ஸ் வந்து ஒரு 32 இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு எடிட் மோடுக்கு போகிறோம். போயிட்டு எல்லாம் செலக்ட் ஆகிருக்கட்டும். செலக்ட் ஆகலைன்னா கொடுத்துல செலக்ட் பண்ணிங்க. GZ1 அப்படி கொடுத்துருவோம். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக வந்து அந்த இது மேலே ஏறிடுச்சு. நீங்கள் அந்த ஆரிஜின் பாயிண்ட் வந்து இங்கே வேணும். ஏன்னா நான் பண்ணக்கூடிய டம்ளர் மாதிரி மாடலாம் அந்த ஆரிஜின் பாயிண்ட் கீழே இருந்தால் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு அந்த மெயின் சீன் இந்த ஆப்ஜெக்டை வைக்கும்போது கரெக்டாக ப்ளேஸ் பண்ண வசதியாக இருக்கும். அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் இந்த மேலே உள்ள இதுன்னு ஃபேஸ் செலெக்ஷனை வந்துட்டு இந்த மேலே உள்ள ஃபேஸையும் ஷிஃப்ட்டை பிடிச்சி கீழே உள்ள ஃபேஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் கொடுத்து டெலிட் ஃபேஸ் கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இதில் உங்களுக்கு டம்ளர் வந்து எவ்வளோ ஹைட்டு வேணும் அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஓன் விருப்பம். நான் வந்து எனக்கு தேவையான மாதிரி ஹைட்டு வச்சிட்றேன். இந்த ஸ்னாப்பிங் எனேபிள் பண்ணிட்டேன்னா கரெக்டாக அந்த கிரிட்டில் வந்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதை எனேபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு மாடிஃபையர் கொடுக்க போகிறோம். அது என்னன்னா சொலிடிஃபை மாடிஃபையர் கொடுப்போம். ஈவன் திக்னஸ் எனேபிள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ள கொஞ்சம் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ, டம்ளர் எவ்வளோ திக்னஸாக இருக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு 0.07 வச்சுருவோம். ஐ திங்க் இந்த திக்னஸ் ஓகே தான். நெக்ஸ்ட் இதை நம்ம அப்ளை பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் எடிட் மோடுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த திக்னஸோடு அது இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபேஸ் செலெக்ஷன் வந்துக்கோங்க. வந்துட்டு அல்ட்டை பிடிச்சிட்டு இந்த 2 ஃபேஸுக்கு நடுவில் உள்ள இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக செலக்ட் ஆகும். அதே மாதிரி ஷிஃப்ட்டு அல்ட்டை பிடிச்சிட்டு கீழே உள்ள இந்த இடத்துல செலக்ட் பண்ணிங்கன்னா அப்படி செலக்ட் ஆகும். ஹெட்ச் கொடுத்து ஹைடு பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த நடுவில் ஒரு பீஸ் இருக்குல்ல, இதையும் வந்து நான் டெலிட் பண்ணல, ஹைடு தான் பண்ணியிருக்கேன். ஓகே, அது எப்போனா நம்ம வந்து ரிவர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நடுவில் உள்ள ஒரு பீஸ் இருக்குல்ல, இதையும் வந்து மவுஸ் கர்சருங்க வச்சு எல் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் செலக்ட் ஆகும். இந்த லோக்கல் ரீஜியன் ஹைடு ஹெச் கொடுத்து ஹைடு கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணலான்னா கண்ட்ரோலாக கொடுத்து ரூட் போட்டு கிளிக் பண்ணுங்கள். அது மாதிரி மூவ் ஆகும். ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துருங்க. இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இங்கே இந்த மாதிரி வைப்போம். இல்லை 1.15 இருக்கட்டும். ஓகே, ஏன்னா அந்த 2 இதுக்குள்ளே தான் நமக்கு வந்து அந்த டெக்ஸ்சர்ட் பேட்டர்ன்ஸ் வந்து வரணும். ஸோ அதனால் அப்படி வச்சிடறேன். அதே மாதிரி அந்த செக்மெண்ட்டை வந்து ஒரு 10 கொடுத்துருவோம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இப்போ இந்த இடத்த மட்டும் நான் வந்து அந்த டெக்ஸ்சர்ட் பேட்டர்ன் வரணும். ஸோ அதனால் அந்த இடத்த அப்படி ஃபுல்லாக அது செலக்ட் ஆகிருக்கு. செலக்டே ஆகிருக்கட்டும். அப்படி செலக்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். எப்படின்னா ஜஸ்ட்டு அதே மாதிரி இந்த ஃபேஸ் செலெக்ஷன் வந்துட்டு ஷிஃப்ட் ஆல்ட்டை பிடிச்சிட்டு இந்த எல்லா இடத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட் ஆல்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க அப்படி செலக்ட் ஆகிரும். இப்போ என்ன பண்ணலான்னா, இதில் F3 கொடுங்க. சர்ச் ஆப்ஷன் வந்து இந்த போக் ஃபேஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். போக் ஃபேஸஸ் இந்த இடத்துல இது அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னாக வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா, இதில் வெர்டெக்ஸ் செலெக்ஷன் வாங்க. வந்துட்டு இந்த ஒரு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, ஒரே ஒரு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிங்க. வந்துட்டு மறுபடியும் F3 கொடுத்துட்டு செலக்ட் சிமிலர் அதில் வந்து அட்ஜஸ்டன்ட் ஃபேஸஸ் இருக்குல்ல, அமௌண்ட் ஆஃப் அட்ஜஸ்டன்ட் ஃபேஸஸ் அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அப்படி செலக்ட் ஆகிடும். ஃபுல்லாக செலக்ட் ஆகும். பட் இதில் வந்து நமக்கு இந்த மேலே உள்ளதெல்லாம் தேவையில்லை. ஸோ வயர் ஃப்ரேம் வியூவில் வந்து கண்ட்ரோலை பிடிச்சிட்டு இந்த 2ஐயும் நம்ம வந்து இப்போ டீசெலக்ட் பண்ணி விட்ருவோம். இதுக்கு நடுவில் உள்ளது மட்டும் இருக்கட்டும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இதில்
Alt S கொடுத்து நல்லா இப்படி ஸ்கேல் பண்ணிக்கங்க. இது இப்படி 0.055 ஸ்கேல் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதில் இப்போ Alt H கொடுத்து நீங்கள் ஆல்ரெடி ஹைடு பண்ணியிருந்தீங்களா அந்த இதை ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ ரிவீல் பண்ணிடலாம், அன்ஹைடு பண்ணி விட்ருவோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் வந்திருக்கும். ஓகே, பட் ஸ்டில் இது இன்னும் முடியலை, நமக்கு இன்னும் ஒர்க் இதில் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா இதில் இப்போ இந்த இடத்துல கீழே வந்து ஓட்டையாக இருக்குது. டம்ளர்லாம் கீழே ஓட்டையாக இருக்கக்கூடாதுல, தண்ணி ஏதாவது ஊற்றுனா அது கீழே ஓடி வடிஞ்சிடும், லீக் ஆகிடும். அதனால் வந்து கீழே உள்ளதை அடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபேஸ் செலெக்ஷன் வாங்க, வந்துட்டு அல்ட்டை பிடிச்சிட்டு இந்த 2 ஃபேஸ்க்கு நடுவில் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகாமல் இதை வந்து டெலிட் ஃபேஸஸ் கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்துட்டு இப்போ எட்ஜ் செலெக்ஷன் வாங்க, வந்துட்டு அல்ட்டை பிடிச்சிட்டு இந்த இடத்த ஃபுல்லாக அப்படி கிளிக் பண்ணுங்கள். அப்படி ஃபுல்லாக அப்படி ரவுண்டாக செலக்ட் ஆகிடும். உள்ளே உள்ள அந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, வெளியே உள்ள இது இருக்குது, உள்ளே ஒரு ரவுண்ட் இருக்குல்ல, அந்த இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு G கொடுத்து மேலே அப்படி கொண்டு போங்க. மேலே அப்படி கொண்டு போய்ப்போம். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா F கொடுத்து ஃபில் பண்ணிடலாம். சிமிலர்லி அதே மாதிரி இந்த அவுட்டர் சர்ஃபேஸையும் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு F கொடுத்து ஃபில் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு Ctrl B கொடுத்து லைட்டாக அப்படி பவல். பட் இதை வந்து சிங்கிளாக பண்ணாதீங்க, ரெண்டையும் சேர்த்து பவல் பண்ணிடலாம். உள்ள ஐட்டம் ரெண்டு வெளியே உள்ளது, உள்ளே உள்ள ஃபேஸ் வெளியே உள்ள ஃபேஸ் ரெண்டையும் செலக்ட் பண்ணிப்போம். வெளியே உள்ள இந்த ஃபேஸையும் உள்ள அந்த ரவுண்ட் ஃபேஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl B கொடுத்து பவல் பண்ணிக்கலாம். இது வந்து 10 தேவையில்லை, செக்மெண்ட் வந்து ஒரு 3 இல்லை 5 போதும். 0.05 வைப்போம், 0.06 வைப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு அல்ட்டை பிடிச்சி இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு டபுள் பண்ணுங்கள். Ctrl B கூட டபுள் பண்ணுங்கள், பட் ஒரே ஒரு டபுள் மட்டும் போதும் இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது நம்ம வந்து பெவல் மாடிஃபையர் கொடுப்போம். ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் இதுக்கு தேவைப்பட்டால் ஒரு சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் ஒன்று கொடுத்துருவோம். பட் சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் தேவையில்லைனா இதுலேயே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அது பக்கவாக ஸ்மூத் ஆகிடுச்சு. ஸோ சப் டிவைட் தேவையில்லை, தேவைப்பட்டால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐ திங்க் டம்ளர் வந்து ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. நம்ம அந்த நேமை சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இந்த டபுள் மாடிஃபையர்லாம் நம்ம அப்ளை பண்ணிடுவோம், அது நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம அந்த டெக்ஸ்சரிங் மெட்டீரியல் கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ஒரு செக்ஷன் ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் ஷேடர் எடிட்டர் போகிறேன். ஃப்ளாஷ் டம்ளர்னு கொடுப்போம். இதில் ஈவிக்கு பதிலாக சைக்கிள்ஸ் வந்துடுறேன். ஏன்னா நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பாரோட 3D மாடல் வந்து சைக்கிள்ஸ்க்கு உண்டான மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ திங்க் ஈவிக்கும் யூஸ் பண்ணலாம், பட் நான் சைக்கிளுக்கு அது பண்ணுறேன். ஓகே இப்போ இதில் வந்து நான் இதை டிரான்ஸ்பரண்ட் ஆக்கி விட்றேன். பேக்ரவுண்டில் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸை எனேபிள் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஒரு என்விரான்மெண்ட் டெக்ஸ்சர் ஒன்று நான் கொடுக்குறேன் இதுக்கு. ஸோ ஆக்சுவலாக நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டீரியர் உண்டான இது மாதிரி தான். ஸோ அதனால் இன்டீரியர் என்விரான்மெண்ட் டெக்ஸ்சரே கொடுத்துட்றேன். இந்த பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் வந்து இப்போ நம்ம எடுத்துட்டு இந்த கிளாஸ் பிஎஸ்டிஎஃப் எடுப்போம், டிரான்ஸ்பரண்ட் பிஎஸ்டிஎஃப் எடுப்போம், மிக்ஸ் ஷேடர் ஒன்று எடுப்போம். இதை நம்ம தூக்கி இதில் கொடுத்துருவோம். இதுக்கு வேணால் நான் ஒரு பேக்ட்ராப் ஒன்று வச்சிட்றேன், ஏன்னா பொருள் இருக்குங்கிறது தெரியணும்ல, அதனால தான். ஓகே இப்போ இதை ஃபுல்லாக கொண்டு போனால் கிளாஸ் வீடு வரும். ஃபுல்லாக 0 ஆக்குனா அந்த டிரான்ஸ்பரண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இங்கே ஆக்சுவலாக கிளாஸ் பிஎஸ்டிஎஃப் கொடுத்தாலும் ஓகே தான். இதுக்கு பின்னாடி நம்ம ஒரு பொருளை வச்சுக்கோங்களேன். இதுக்கு நான் வேறு மெட்டீரியல் கொடுக்குறேன் ஜஸ்ட்டு தெரியறதுக்காக. ஸோ ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டம்ளர் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதுதான் ஒரு சின்ன ஒரு தப்பு, இது வந்து மேலே இருக்கணும்.
ஓகே, அதனால தான் வந்து இந்த இதை நான் கீழே வச்சேன். இந்த கீழே வந்து இது கரெக்டாக எனக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த ஆப்ஜெக்டை வைக்கிற மாதிரி இருக்கனால தான் அந்த ஆர்ஜின் பாயிண்ட் நான் கீழே வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம கிளாஸு. இது ஆக்சுவலாக நீங்கள் கலரை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த கலர் வந்து நீங்கள் கிளாஸ் என்ன கலரில் கிளாஸ் உருவாக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே கலரில் வந்து இதை நான் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த டுட்டோரியல். ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். இப்போ நான் என்ன பண்ணலாம்னா இதை வந்து அப்படியே தூக்கி நான் அதில் என்னோடய பார் 3D மாடலில் வைக்கலாம். காப்பி பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன், என்னோடய அந்த மாடலை ஓப்பன் பண்ணுறேன். இதில் கிளாஸ் சைஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து அதை சைஸை நான் சரிப்படுத்திடுவேன். ஸோ இது நம்ம கிளாஸ் டம்ளர் டுட்டோரியல் இது இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஆனால் நான் செஞ்ச இந்த பாரோட 3D மாடல் உனக்கு நான் காட்டினேன். பட் இது இன்னும் முடியலை. இது ஜஸ்ட் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் செஞ்சுக்கிட்டு இருக்க பாரோட 3D மாடல். இதில் இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. நான் நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது எப்படி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். அந்த பிளாக் அண்ட் ரெட் அப்படிங்கிற அந்த ஒரு காம்பினேஷனில் தான் இந்த 3D மாடலையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது அதில் இன்னும் டம்ளர்ஸ் அடுக்கி வைக்கணும், அப்புறம் கொஞ்சம் இன்டீரியர் டிசைனாக பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் பக்காவாயிடும். எதுக்குன்னா நான் வந்து நானே என் அக்கா பையன் ஒருத்தன் ஆர்கிடெக்சர் படிக்கணும்ல. ஸோ அவனும் வந்து ஜஸ்ட் ஒரு சேலஞ்ச் மாதிரி 2 பேரும் ஒரு இது பண்ணுவோம், ஒரு பார் 3D மாடல் பண்ணுவோம், பெஸ்ட்டாக ஒரு எதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. உன்னோட ஸ்டைல் எப்படி இருக்குது, என்னோடய ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு காம்படிஷன் மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் இதுதான் நான் செஞ்சுருக்க மாடலு. ஓகே, ஸோ இது இன்னும் முடியணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மாதிரி நான் போடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி நான் இது வரைக்கும் நான் செஞ்ச மாடல்லாம் உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு அதை மட்டுமே தனியாக ஒரு வீடியோவில் காமிக்கணும்னு இருக்கேன். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் இந்த டம்ளர் நான் செஞ்சு காமிச்சேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி தொடர்ச்சி நம்ம சேனல் நிறைய வீடியோ நான் போடுறதா இருக்கேன். அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா காசு தான் கொடுக்க வேண்டியது கிடையாது. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் தொடர்ச்சி நம்ம சேனல் இன்னும் வேலைப்படும் இருக்குது. எங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கு அதையும் மாரி ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்குது. அதுக்கும் நடுவில் தான் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். கீழே இந்த டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க, நான் முடிஞ்சளவுக்கு எல்லோரும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோஸ் நினைக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சகத்துல்லா அப்பா. நன்றி, பாய்.